கூமுட்டை குணாவின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இரண்டாம் பாகம் தொடர்கிறது. அமனமாக இருந்தார்கள். படுத்து உறங்க வீடு இல்லை. காடுகளிலும் மலையிலும் குகை அமைத்து மிருகங்களுக்கு பயந்து வாழ்ந்தார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே, கொஞ்சம் பொறுங்க நிர்வாணம்னு சொன்னீங்களே, பொம்பளையுமா அப்போ என்று இழுத்தவனை, என்னப்பா இழுக்கிற, சொல்ல வந்ததை சொல்லு என்றார் அந்த பேச்சாளர். இல்லை, நான் கட்டிக்க போகிற அத்தை மகள் அம்மனமாக இருந்தால் எப்படி இருப்பான்னு யோசிக்கிறேன் என்றான் அந்த குறும்புக்காரன். மடையா, அத்தை மகள்கிட்டே சொல்லிட்டியா என்றார் அந்த பேச்சாளர். எனக்குத்தான் மூணு அத்தை மகள் இருக்குது. எந்த அத்தை மகள்கிட்ட சொல்கிறது தெரியலையே. 3 அத்தை மகளையும் அம்மனமாக பார்க்கும்போது உடம்பெல்லாம் புல்லரிக்குது, ஜில்லுன்னு இருக்குது என்று உடம்பை குலுக்கினான் அந்த குறும்புக்காரன். அடே, நான் கூடத்தான் 8 பொண்ணை காதலித்தேன், 8 பெயிலு, 9 காதலித்தேன், 9 பெயிலு என்றார் அந்த பேச்சாளர். கடகடன்னு சிரித்தவன், பொண்ணே கிடைக்காம 9 காதலிச்சியலா, 9 என்னாச்சு என்றான் அந்த குறும்புக்காரன். ஒரு பொண்ணை குளிக்கும்போது எட்டி பார்த்தேன், இன்னொரு பொண்ணை தொடக்கூடாத இடத்துல தொட்டுப்புட்டேன் என்றார் அந்த பேச்சாளர். நேற்று அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். ராத்திரி கரண்டு போயிருச்சு. அத்தை மகளை கட்டி பிடிப்பதுக்கு பதிலாக அத்தையை கட்டி பிடிச்சிட்டேன். அத்தை விளக்கமாற்ற தூக்கிட்டாங்க. இடுப்பில் வேட்டி கூட இல்லாமல் ஓடி வந்துட்டேன் என்றான் அந்த குறும்புக்காரன். டவுசர் போட்டிருந்தியா இல்லையாடா என்றவரை, சரி கொஞ்சம் பொறுங்க, பெண்களை தொடக்கூடாத இடம் சொன்னீங்களே, கொஞ்சம் சொல்லுங்களே என்று கெஞ்சினான். இந்த உலகம் தோன்றிய கதையை சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறேன். காலையில் உதிக்கும் சூரியன் மாலையில் மறையும் வரை மணி தெரியுமா? தெரியாதே. அப்பத்தான் கடிகாரமே இல்லையே. காலையில் சூரியன் உதித்ததும் மணி 6 7 8 10 எதுவுமே தெரியாது தானே? தெரியாது இல்லையா? அண்ணாந்து தன் உருவத்தை வைத்து நிழலை வைத்தும் மரத்தின் நிழலை வைத்தும் நேரத்தை கணக்கிட்டார்கள். சூரியன் மறைந்து இருட்டானதும் நெருப்பை கண்டுபிடித்த மனிதர்கள் சினிமாவில் இப்போ பார்க்குறோமே அரிக்கன் விளக்கு, பல 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கண்டுபிடித்தான் மனிதன். சரி, என்னுடைய அத்தை மகளெல்லாம் கிழவியாக போச்சுக. உனக்கு 2 அத்தை மகள் இருக்குது. நான் ஒரு அத்தை மகளை கட்டிக்கிறேன், நீ ஒரு அத்தை மகளை கட்டிக்க. சரின்னு சொன்னால் பெண்களை தொடக்கூடாத இடம் எது என்பதை சொல்லுகிறேன் என்றார் அந்த பேச்சாளர். யோ, உமக்கு அறிவு இருக்கா? உமக்கு என்ன வயசு? கன்னி பொண்ணுக்கு ஆசைப்படலாமா? கல்யாணத்துக்கு பிறகு என்னோட அத்தை மகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்று கோபமாக பேசினான் அந்த குறும்புக்காரன். இதை சற்றும் எதிர்பார்க்காத பேச்சாளர், சரி, கேட்டதெல்லாம் கொடுக்கும் தெய்வம் இருந்தால் சொல்லு. கேட்டதெல்லாம் கொடுக்கும் தெய்வம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது எந்த தெய்வம் இருந்தால் சொல்லு. எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன வரம் தெரியுமா? என்னை 18 வயது பையனாக மாற்றி காட்டணும் என்று சிரித்தவன், யாருமே இப்படி ஒரு வரத்தை கேட்டதில்லையே என்று சிரித்தான் மீண்டும். தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியாத தெய்வம் எந்த வரத்தையும் கொடுக்க போகிறதில்லை. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மனமாக இருந்த மனிதர்கள் மரத்தில் உள்ள இலை தழைகளை பறித்து இடுப்பில் கட்டி தன் மானத்தை காத்தார்கள். பேச்சு இல்லை, மொழி இல்லை. ஊமையைப் போல கையை நீட்டி காட்டி வாயால் உளறி முகத்தாலும் கண்களாலும் தன் உணர்வை வெளிப்படுத்தினார்கள். அதன் பிறகுதான் எழுத்தை கண்டுபிடித்து ஒவ்வொரு சொல்லாக பேசத் தொடங்கினார்கள். தன்னோடு பிறந்த அண்ணன் தங்கைகள் மிருகங்களைப் போல உறவு கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். பிறகுதான் தன்னோடு பிறந்த அண்ணன் மகளை தன் மகனுக்கு கட்டி வைத்தாள் அந்த தாய். இப்படித்தான் நாகரிகம் வளரத் தொடங்கியது. மிருகங்களுக்கு பயந்து வாழ்ந்த மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ மண்ணை குழைத்து சுவர் வைத்து மேலே கம்புகளை போட்டு கூரை அமைத்து வாழத் தொடங்கி படிப்படியாக முன்னேறத் தொடங்கினார்கள். அது குச்சி வீடு, மச்சு வீடாகி ஓட்டு வீடு உருவாகி, அந்த ஓட்டு வீடு வைத்திருப்பவர் அந்த தெருவில் அவர்தான் பெரிய பணக்காரர் என்று பேசப்பட்டது. பிறகு செங்கலாலான வீடு கட்டப்பட்டு பிறகு அதுவே காங்கிரீட் வீடாக மாறி இன்று 110 மாடிக்கு மேல் போய்விட்டது. எந்த தெய்வத்தால் உருவாக்கப்பட்டது?
எந்த தெய்வத்துக்காவது சம்பந்தம் உண்டா? இல்லவே இல்லை. மனித அறிவால், ஆற்றலால், உழைப்பால் உருவானது இந்த உலகம். இன்னும் கேள். 4 கால்களால் நடக்கத் தொடங்கிய மனிதன் 2 கால்களை மேலே தூக்கி நடக்கத் தொடங்கினான். 2 கால்களை மேலே தூக்கி நிமிர்ந்து நடக்கத் தொடங்கிய மனிதன் நடந்து கொண்டே இருந்தான். சிந்திக்கத் தொடங்கிய மனிதன் சிந்தித்து கொண்டே இருந்தான். 3ஆம் பிறை வடிவத்தில் மாட்டு வண்டி சக்கரத்தில் இருக்கும் வட்டகை என்று சொல்லக்கூடிய பொருளை உருவாக்கி தனக்கு வேண்டிய பொருளை கடத்தத் தொடங்கினான். பிறகு மாட்டு வண்டி, சைக்கிள், கார், பைக்கு, விமானம் இன்னும் ஒருபடி மேலே போய் ராக்கெட்டு கண் இமைக்கும் நேரத்தில் பல ஆயிரம் கிலோமீட்டர் சென்றடைகிறது. மதவாதிகளே, மனிதர்களே கேளுங்கள். இந்த பூமியை படைத்தது ஒரே ஒரு இறைவன். அது அப்போதுள்ள நிலை என்ன? இப்போதுள்ள நிலை என்ன? இந்த உலகம் மனிதன் கைக்கு வந்துவிட்டது. இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று மிரட்டுகிறது ஒரு சில நாடுகள். அணுகுண்டு வெடித்தால் எந்த உயிரும் இருக்காது. மரமட்டைகள், புல் பூண்டுகள் கருகி போய்விடும். காடு மேடுகளை அழித்து நெல் விளையும் நிலமெல்லாம் பிளாட் போட்டு விட்டுவிட்ட மனிதன் இன்று வானத்தில் பிளாட் போட தொடங்கிவிட்டான். 2ஆம் உலகப் போர் நடந்து முடிந்த வேளையில் 3ஆம் உலகப் போர் வரப்போகிறது என்று சொல்லும் மனிதர்கள் தனக்கு தண்ணீருக்காக அடித்து கொள்ளப் போகிறார்கள் என்று சொல்லும் இவர்கள் சொல்லும் வாக்கை விட நான் சொல்லப்போவது என்னவென்றால், வானத்தில் இடம் பிடிப்பதில் அடித்து பல நாடுகள் அடித்து கொள்ளப் போகிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். உடன்பிறப்பே கேள், சிந்தித்து பாருங்கள். பேசத் தொடங்கிய மனிதன் எழுத்தை கண்டுபிடித்து கல்லில் எழுதத் தொடங்கினான். காலப்போக்கில் விரலால் மண்ணில் எழுதத் தொடங்கினான். பிறகு பென்சில், பேனா, பேப்பர் என்று மாறி இன்று கம்ப்யூட்டர் வரை வந்துவிட்டது. கல்லை ஆயுதமாக்கி, கடப்பாரை, அறிவால், மண்வெட்டி என்று பல பொருளை உருவாக்கி மிருகங்களை வேட்டையாடத் தொடங்கினார்கள் மனிதர்கள் கொலை, கொள்ளை, பிறர் பொருளை அபகரித்து பிறரை வஞ்சித்தும் மனம்போன போக்கில் வாழ்ந்தவர்களை தட்டி கேட்ட அந்த மனச்சாட்சி உள்ள மனிதரை போல் நாமும் வாழ வேண்டும். அவரை நாம் மறக்கக்கூடாது. அவர் வழியில் நாம் வாழ வேண்டும் என்று எண்ணிய மனிதன் அவர் நினைவாக கல்லை நட்டு வைத்தான். காலப்போக்கில் இரும்பை கண்டுபிடித்த மனிதன் கல்லை சிலையாக்கி தெய்வமாக வணங்கத் தொடங்கிவிட்டான். அறிவால் வளர்ந்த முட்டாள் சோம்பேறிகள் பல ஜாதிகளாக பிரித்து நான் உட்கார்ந்து உழைக்காமல் சாப்பிடக்கூடியவன், நீ உழைக்க பிறந்தவன் என்று பிரித்து அடிமையாக்கி, கோயிலுக்கு வரக்கூடாது, தெருவில் நீ நடக்கக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது, எனக்கு சமமாக உட்காரக்கூடாது, பள்ளிக்கு சென்று படிக்கக்கூடாது, அப்படி படிப்பவர்கள் காதில் ஈயத்தை காட்சி ஊத்துங்கள் என்று சொன்னது ஒரு கூட்டம். அது மட்டுமா? இன்னும் தொடக்கூடாத இடங்களை தொட்டுவிட்டதை கழுவி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். பகுத்தறிவாளர்கள் கண்டுபிடிப்புகள் வேகமெடுக்க உணவுப் பொருட்களை விவசாயத்தின் மூலம் பெருக்கி எல்லா மக்களும் பசியாரத்தான் விளைவித்த நெல்லை கொடுத்து கொள்ளை வாங்கினார்கள். கொள்ளை கொடுத்து மாட்டுக்கு தவிடு வாங்கினார்கள். ஆட்டை கொடுத்து மாட்டை வாங்கினார்கள். இதற்கு பெயர்தான் பண்டமாற்று முறை என்று சொல்லப்பட்டது. சரி, நாமும் பண்டமாற்று முறை செய்வோமா என்று என் சகலையிடம் கேட்டேன். என்ன செய்யலாம் என்றான். உன் பொண்டாட்டியை நான் வச்சுக்கிறேன், என் பொண்டாட்டியை நீ வச்சுக்க என்றேன். சகலை ரொம்ப நல்லதா போச்சு என்றான். ஆனால் என் பொண்டாட்டி விளக்கமாத்தத்துக்கு பதிலாக செருப்பை தூக்கிவிட்டாள் என்றதும் கூட்டத்தில் ஒரே ஆரவாரம், விசில் சத்தம். காதை பிளக்க தூங்கிவிட்ட குறும்புக்காரன் சத்தம் கேட்டு திருடன் போல முழித்தான். மாட்டுக்கும் ஆட்டுக்கும் விலை ஒத்து வராததால் காசை கண்டுபிடித்து தங்கம், வெள்ளி, பித்தளை என்று இன்று பேப்பர் வரை வந்துவிட்டது நோட்டு. இப்படி படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், உங்களுக்கு போரடிக்கும். 2வது பாகம் முடிந்தது. அடுத்த பாகம் தொடரும். நன்றி.